ஹாய் ஹலோ எல்லாருமே வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மாயா வித் செவன் பிரிண்ட்ஸ். நான் உங்கள் மாயா. ஹிட் ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷன்டா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி செட் மாஸ்டர். அப்படி நம்ம ஸ்டோரியை ஃபீல் பண்ணி கேட்க முடியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தாண்டா கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் டெலகிராம் சேனல் வந்துட்டு நான் ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு இன்னும் வெரிஃபை ஆகலை. நல்ல கம்யூனிட்டி டேப்லேயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனோ லிங்க் தர முடியலை. ஸோ எனக்காக கொஞ்சம் போயிட்டு ஹோம் பேஜை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல்ஸோட லிங்க்லாம் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல். அதில் தான் ஹாட் அண்ட் ஸ்பைஸியான ஷார்ட்ஸ்லாம் அப்கமிங்கில் நான் போடுவேன். ஸோ ஓகே, நிறையா பேச வேண்டாம், அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்டு ப்ளீஸ் பிடிக்கலன்னா யாரும் ஸ்டோரி பார்க்க வேண்டாம்டா. ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஸோ உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. பிடிக்கலன்னா ப்ளீஸ் லீவ் திஸ் பிளேஸ். ஸோ பிடிச்சவங்க மட்டும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அதுவே போதும். டுடே ஒரு பர்த்டே ஷார்ட்ஸோட தானே வந்திருக்கேன். ஸோ என்னோடய லிட்டில் சாம் அவங்களுக்கு பர்த்டே. ஸோ ஐஷு ஹாப்பி பர்த்டே டி தங்கோ. எப்போயுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ஷீ இஸ் மை லிட்டில் சிஸ்டர். ஸோ ஹாப்பியாக இரு ஐஷு. அண்ட் டுடே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லா ஏஞ்சல்ஸ்க்குமே ஹாப்பி பர்த்டே. ஸோ நீங்களே என்னோடய லிட்டில் பிரின்சஸ் தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பர்த்டே ஸ்பெஷல் ஷார்ட்ஸுமே நான் சூன் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேயாடா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஜோனரில் வேணும்னு கேளுங்க. ஸோ அந்த மாதிரி ஜோனரில் நான் கண்டிப்பாக தரேன். ஸோ தர முடியலைன்னா சூன் உங்களுக்காக அதை நான் அப்லோட் பண்ணுவேன். ஐ ப்ராமிசிங் யூ. ஸோ ஓகே, நிறைய பேசிட்டேன். டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட டைட்டில் ஹேட் வித் மாஃபியாஸ் லவ். ஸோ இதில் வந்துட்டு டெஃபினெட்லி நம்ம தயங் தான் மாஃபியா. ஸோ நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் தயங் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த மாதிரி இதுதாண்டா இந்த ஸ்டோரி லைனு. ஸோ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங்லே உங்கள் ப்ரோலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் செம்ம கோவமாக ஒருத்தவங்கள பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த பர்சன், ஐயோ இவங்களா, இவங்க வராங்கன்னு ஒரு 8 சொல்லியிருக்கலாமே. ஐயா எனக்கு எதுவும் தெரியாது, இந்த மேடம் ஆலச நேரத்தில் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒரு ஏட்டோ அதோட ஆஃபீஸரும் பேசிகிட்டு இருக்காங்க. சார் அங்கே பேசுகிறத விட்டு என்ன பாருங்கள் சார் அப்படின்ட்டு நீங்கள் அந்த போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்றீங்க. அவர், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்கை தூக்கி குப்பையில் போடுங்க சார். சார் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு, அவனை பிடிச்சிங்களா இல்லையா? மேம், நீங்கள் சொல்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா? என்ன சார் தெரிஞ்சுட்டு பேசணும்? 4 பேரை கொலை பண்ணிட்டு திரியிறவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவன் சரியான பொறுக்கி கொலைகாரன். ஸ்மக்லிங் பண்ணிகிட்ருக்கான், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு எவிடன்ஸோடு கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் எதையும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இதை விட ஹையர் அஃபிஷியல்கிட்ட நான் போட்டுமா? மேம், நீங்கள் எங்கே போனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு நான் அந்த கிம்மை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்காது, குப்பை மேடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொன்னீங்களே உங்களோட குட் மார்னிங்கை தூக்கி குப்பையில் போடுங்கன்னு, அது மாதிரி தான் இங்கே இந்த ஸ்டேஷனே குப்பையில் தான் கிடக்கும் அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. நீங்கள் செம்ம கடுப்பில். இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்றீங்க? மேடம், நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேஸ் இங்கே தான் வரும், தெரியுதுல்ல? அப்போ கொடுத்த கேஸுக்கான வேலையை பாருங்கள். அவனுக்கு சர்டிஃபிகேட்லாம் நான் தர சொல்லி கேட்கல. அவன் சரியான பொறுக்கி ராஸ்கல். அவனுக்கு போய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் நடுங்கிட்டுருக்கீங்க. ஷே அப்படின்ட்டு நீங்கள் கேவலமாக அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் போனால் போதுன்ற மாதிரி மூச்சு அரைச்சிட்டு உட்காந்துருக்காரு. யோ ஏட்டு, நாளைக்கு அந்த பொம்பளை வந்துச்சு, நீ உள்ளே விடாத, மீட்டிங்கு நான் வெளியில் போயிட்டேன்னு சொல்லு. சார், நீங்கள் எவ்வளோ டைம் சொன்னாலும் அந்த மேடம் போகாது சார், இங்கே தான் உட்காந்துருக்கோம். அந்த மேடம் டீச்சரா இல்லை போலீஸாக இருந்தால் எனக்கும் தெரியல சார் அப்படின்ட்டு அந்த ஏட்டு பேசுகிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. அப்படியே உங்கள் கிளாஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைலோடு போயிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டை பார்த்து குட் மார்னிங் எவ்ரிவான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாம் குட் மார்னிங் அயன் மேம் அப்படின்ட்டு எல்லாம் கோரஸ் பாடுதுங்க. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிட்டு எல்லா குட்டீஸையும் பார்க்குறீங்க. ஸோ அங்கே ஒரு குட்டி கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்க பக்கம் போய் முட்டி போட்டு அந்த குட்டியை பார்க்குறீங்க. ரூனா, என்னாச்சு? எதுக்கு டுடே ரூனா ரொம்ப சேடாக இருக்கீங்க? அதை ஏன் கேட்குற வயன்? ஒரே மாதிரி கஷ்டம். ஐயோ, பெரிய மனுஷிக்கு என்ன கஷ்டம்? வாழ்க்கையில் எப்படி என்ன சோகம் வந்துருச்சு? கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கீங்க.
சொல்லுங்க. ம். எங்க அம்மாவும், அப்பாவும் என் கூட இருக்கவே மாட்டேங்கிறாங்க. பூரா என்னை சுத்தி பாடி கார்டா இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் கூட விளையாட கூட யாரும் இல்ல தெரியுமா? அது மட்டும் இல்ல, அந்த பாடி கார்ட்லலாம் என் கூட இருக்கிறதுனால, என் கூட ஃப்ரெண்டு கூட யாரும் இல்ல தெரியுமா? அப்படின்ட்டு அவ கொஞ்சம் சோகமா சொல்றா. உங்களுக்கு அவளோட சிச்சுவேஷன் என்னன்னு புரியுது. ஆக்சுவலி ரூனா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. ஸோ அவளை சுற்றி எப்பயுமே பாடி கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவகிட்ட குட்டி பசங்க கூட விளையாட வர கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா ரூனா கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் தடி தடியாக இருப்பாங்களா, ஸோ யாரும் ரூனா கிட்ட வரமாட்டாங்க. ஓ! ரூனாவுக்கு இதுதான் பிரச்சனையா? ம். ஆமா ஒயன். அப்படின்ட்டு அவ உங்க பேரு சொல்லி கூப்பிட்றா. ஆக்சுவலி உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்கள ஒயன் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நீங்க அவங்ககிட்ட ரொம்ப ஹம்பிளா தான் நடந்துப்பீங்க. அயன், ஆ நீ வேணா என் கூட ஃப்ரெண்டா இருக்கியா? ம். நான் உன் கூட ஃப்ரெண்டா இருந்தா, உன் கூட மோஸ்ட்லி என்னால விளையாட முடியாதே! ஆமால. அப்ப என்ன பண்ணலாம்? ம். ஒரு ஐடியா பண்ணலாமா? ஆ ஓகே. ஆ ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ காதுல போய் ஏதோ சொல்றீங்க. ஸோ ரூனாவும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. ஸோ ஆஃப்டர் தட் நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளாப் பண்ணி கூப்பிடுறீங்க. எல்லாருமே சமத்தா வந்து உங்ககிட்ட உட்கார்றாங்க. நீங்க எல்லாரையும் பார்த்து, ம் உங்க எல்லாருக்கும் ஒரு காம்படிஷன். என்ன மேடம்? அப்படின்ட்டு ஒரு குட்டி பையன் கேட்குறான். ஓ! நீங்களா சார்? என்ன காம்படிஷன்னா, இப்போது நீங்கள் எல்லாரும் டீமாக செட் ஆகணும். அதாவது ஒரு டீமுக்கு 5 மெம்பர்ஸ் இருக்கணும். யாராச்சும் 5 மெம்பர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த டீமை நான் எலிமினேட் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரப்போகிறேன். நீங்கள் அந்த 5 மெம்பர்ஸோடு சேர்ந்து தான் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பண்ணணும். அப்படியா? சரி, நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுதுங்க. ஸோ எல்லாம் டீமாக பிரியுதுங்க. ஸோ ஒரு டீமில் ரூனாவும் போய் சேர்ந்துக்கிறா. அந்த டீமே வந்துட்டு வித்தியாசமாக தான் இருக்குது. ஒன்று ஒரு ஒரு கேரக்டரு. ரூனா க்யூட்டாக எல்லாத்தையும் சிரிச்சிட்ருக்கா. ஏய், நீ பாடி கார்டு வச்சிருப்ப, நீ எப்படி எங்கள் கூட வர முடியும்? அது பிரச்சனை இல்லை, நானும் உங்கள் கூட வருவேன். பாடி கார்டு அங்கிள் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு ரூனா சொல்லிட்டுருக்கா. நீங்கள் அவளை பார்த்து சிரிச்சிட்டு, ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் தரப்போகிறேன்னா, எந்த வயன் மேடம் அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் திருப்பி கேட்குறான். டே வாலு, சொல்கிறத மட்டும் கேளு. ஆ ஓகே ஓகே அப்படின்ட்டு அவனும் உட்காந்துக்கிறான். நீங்கள் எல்லாரும் இப்போ உங்கள் 5 டீம்மேட் இருக்காங்களா? ஆமாம் மேம் அப்படின்ட்டு எல்லாம் கத்துது. ஸோ நீங்கள் உங்கள் டீம்மேட்டோட சேர்ந்து உங்கள் டீம்மேட்டோட வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டில் எப்படி இருக்குது, எல்லாம் என்ன மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க பேரண்ட்ஸ் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பற்றி எனக்கு குட்டியாக ஒரு போயம் எழுதி தரணும். அதனால் டுடே நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, ஓகேவா? 5 days 5 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நீங்கள் போகணும். மேடம், நாங்கள் எப்படி ரூனா வீட்டுக்கு போக முடியும்? எங்களை பாடி கார்டு அடிச்சிட மாட்டாரு? டே ஸ்வான், நீ ஓவராக பேசுகிறடா. பாடி கார்டு ஏன்டா அடிக்க போகிறாரு? ஐயோ, அவங்கெல்லாம் அடிச்சிருவாங்க. நான் பார்த்துருக்கேன்ல படத்தில். அவங்கெல்லாம் ரவுடிஸ். அவங்க அப்படி தான் படத்தில் பண்ணுவாங்க. இவங்க பாடி கார்டு. ரூனாவை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க, உங்களையும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவளை நம்பி நீங்கள் போகலாம், ஓகேவா? அப்படின்ட்டு நீங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் குட்டி குட்டி அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து எல்லாரையும் ஃப்ரெண்டாக்கி விட்டீங்க ரூனாவுக்காக. ஸோ ரூனாவும் உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறா. ஆஃப்டர் தட் உங்கள் கிளாஸும் முடியுது. நீங்கள் கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வரேங்க. சடனாக ஒரு மேம் வந்துட்டு, அம்மாடி ஓயன், சொல்லுங்கள் மேம். எனக்கு கொஞ்சம் இம்மிடியேட்டாக ஒர்க் இருக்குது. இப்போது உனக்கு தான் ஃப்ரீ பீரியட். ஸோ நீ போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ஒரு 1 ஹவருக்கு பார்த்துக்க முடியுமாம்மா? நோ ப்ராப்ளம் மேம், நான் பார்த்துக்கிறேன். எந்த செக்ஷன்? 11 அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் 11 கிரேட் ஸ்டூடெண்ட்ஸை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுங்க சரியான அட்ராசிட்டி போல். நீங்கள் கேன் ஐ கம் இன் அப்படின்றீங்க. ஸோ அங்கே இருக்கிற பசங்கள்லாம் சைலண்ட் ஆகிட்டு, ஒயன் மேம் நீங்களா இந்த பீரியட்? எங்கே அந்த மேக்ஸ் மேம்மா? அவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கா. ஸோ இன்றைக்கி நான் தான் உங்கள் கிளாஸில் இருக்க போகிறேன். எனி ப்ராப்ளம்? மேம் சத்தியமாக ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தான் ஸ்கூல் க்ரஷ் ஆச்சே. வாட் அப்படின்றீங்க. அந்த பையன் வாயை மூடிட்டு உட்காந்துடுறான்.
அவன் லூஸ் மாதிரி ஏதாவது பேசுவான் மேம், நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் உங்களை பார்த்து ஜாலியாக பேசுகிறானுங்க. பொண்ணுங்க உங்களை பார்த்து அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப க்யூட் அண்ட் எனர்ஜெட்டிக்கான ஒரு டீச்சர், எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால தான் கேர்ள்ஸ்லாம், மேம் எப்படி இவ்வளோ ஜோவியலாக இருக்கீங்க? ஏன் உங்கள் மேக்ஸ் மேம் மாதிரி நானும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா என்ன? நோ மேம், நோ வே. அப்படிலாம் இருந்துடாதீங்க சத்தியமா. உங்ககிட்ட மட்டும்தான் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அப்படின்னு நீங்களும் பசங்களோட ஜெல்லாயிடுறீங்க. ஸோ ஓகே காய்ஸ், ரொம்பலாம் பேச வேண்டாம், கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் படிக்கலாம், ஓகேவா? இன்றைக்கி என்ன போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க? ஏதாவது கம்ப்ளீட் பண்ணாது இருக்குன்னா சொல்லுங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மேம் அவங்களாம் 1 இயருக்கு முன்னாடி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறவங்க, கம்ப்ளீட்லாம் பண்ணிட்டாங்க, ரிவிஷன் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பர் பையன் ஏஞ்சி சொல்கிறான். ஓகே யூ ஷிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுடுறீங்க. ஸோ எதுவும் சொல்லித்தரேன் இல்லை. எஸ் மேம் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அப்போது படிக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஓகே மேம், ஆனால் பிரேக் எங்களுக்கு தானும் 10 மினிட்ஸ். ஷார் 10 மினிட்ஸ் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே தான், நான் ஏதாவது கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். ஓகே மேம், டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பரபரப்பாக எடுத்து அவங்க ஸ்டடீஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் எல்லாரையும் பார்த்து லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே ஒரு பொண்ணு செம்ம நர்வஸிங்காகவே கைப்பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா, பெனஞ்சிட்டு. அவள் ஃபேஸில் ஆடலை, அவ்வளோ பயம் இருக்குது. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக அவகிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேம், குட் மார்னிங். ஓகே, என்னாச்சு உனக்கு? எவ்ரி திங்ஸ் ஓகே? ஆ ஆ ஓகே மேம், ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை மேம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகலாமா? போடா, இது எதுக்கு இவ்வளோ நர்வஸிங்காக கேட்குறீங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அந்த பொண்ணும் பதட்டத்தோடு போகிறா. நீங்கள் ஏதோ சரியில்லைன்னு தோணுது, நீங்களும் அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுறீங்க. பட் அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கால் பண்ணி அழுதுட்டுருக்குறா. சார், நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக பண்ணுறேன் சார், ப்ளீஸ் சார். இந்த நியூஸை யாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க, என் ஃபேமிலியை டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், பெக்கிங் யூ அப்படின்ட்டு அவள் சரியாக அந்த ஃபோன் காலில் அழுதுட்ருக்கா. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ நீங்கள் சடனாக அந்த டோரையும் ஓப்பன் பண்ணிடுறீங்க. அந்த பொண்ணு கப்பச்சிப்புன்னு மூச்சு விடாமல் உட்காந்துருக்கா. உங்களை பார்த்துட்டு, ஏய் உனக்கு இன்னும் 24 hours தான், நான் சொன்னதை பண்ணுற, இந்த இடத்துக்கு நீ வர, புரியுதா அப்படின்ட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு சரி அழுதுட்ருக்கா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஷெல்லி, என்ன ஆச்சு? ஓப்பனாக சொல்லு, யாருக்கிட்ட நீ ஃபோனில் பேசிகிட்டு இருந்த? எதுக்காக கெஞ்சிகிட்டு இருந்த? என்ன, எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு செத்து போகலான்னு தோணுது மேம். ஷெல், ஃபஸ்ட்டு நீ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தான் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்படி நீ உனக்குள்ளேயே அந்த ப்ராப்ளத்தை வச்சுட்டு சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ப்ராப்ளத்தில் இன்வால்வ் ஆனேன்னா அது ஒன்றை தான் ஸ்பாயில் பண்ணும். என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப பொறுமையாக கேட்குறீங்க. ஸோ அந்த பொண்ணும் எல்லாத்தையும் சொல்கிறா. உங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, நான் அவனை நம்பி போனேன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அவன் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது மேம். எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, பயமாக இருக்கு மேம் அப்படின்ட்டு அவள் சரியாக அழுகிறவங்களை கட்டி பிடிச்சிட்டு, நீங்கள் ஓகே ஓகே கம் டவுன், ஒன்றும் இல்லை, என்கிட்ட சொல்லிட்டல, விடு, அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, பி ஸ்ட்ராங். ஏன்னா நைட் 8 o'clock அந்த இடத்துக்கு வரணுமா? ஆனால் பயமாக இருக்கு. ஓகே, டோன்ட் வரி, ஐம் ஆல்வேஸ் பி வித் யூ. பி ஸ்ட்ராங். போய் எனர்ஜெட்டிக்காக நீ உன் ஸ்டடீஸை பாரு, இதை பற்றியும் கவலைப்படாத. நம்ம இந்த பிரச்சனையை ஈவினிங் மேலே பார்த்துக்கலாம். ஓகே மேம், பட் எப்படி மேம்? இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொன்னுடுவாங்க அப்படின்ட்டு அவள் அழுகிறா. ஸோ நீங்கள் அவளை டேப் பண்ணி கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. பட் அந்த பொண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் ஜெல்லாகிற பொண்ணு தான். அதனால தான் நீங்கள் அவள்கிட்ட இவ்வளோ ஜோவியல்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லா ஸ்டூடெண்ட் போய் உங்ககிட்ட இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவளை டேப் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவளை கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு அவளை
ஒரு சில பசங்கள பார்த்துக்க சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டும் இங்கிட்டும் யோசிச்சுட்டு நடந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம தயாங் ப்ரோல பார்த்தோம்னா, தயாங் அப்படியே ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு ஒருத்தன அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். லைக் அவன் கால புடிச்சு, அவன் உடம்பெல்லாம் ரத்தம், அவன் ஃபேஸே தெரியல. அவ்ளோ ரத்தம் அவன் மேல. ஸோ தயாங் அப்படியே சிரிச்சுக்கிட்டேவும், "இன்னும் நீ நடிச்சுட்டே இருக்க போறியா? உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வேகவே வேகாது. என்ன சொன்ன? ஆ பண்ணிட்டே இருப்பியா? அதுவும் என் முன்னாடியே அவ்வளோ தௌலத்தா பேசுன? இப்போ பேசுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அவனோட நெஞ்சிலே மிதிக்கிறான். அவன் இஸ் என்ன விட்டுடு விட்டுடு, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். பட் தயாங், "ஓ மணிலாம் எவனுக்குடா வேணும்? எனக்கு மணிலாம் வேணாம். எனக்கு உயிர் வேணும். ஏன்னா நீ பண்ணது அவ்வளோ கேவலமான வேலை. ஸோ நீ உயிரோடு இருந்தா அது எனக்கு தானே பிரச்சனை. எனக்கு லாயலாக இருக்கிறவனை பிடிக்கும். ஆனால் லாயலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவனை பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு நான் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறவன் எனக்கு சமம். நீ அதில் 1% கூட இல்லை. சிரிச்சுக்கிட்டே என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஓங்கி அவனோட முகத்திலே மிதிக்கிறான். அவ்வளோ ஃபோர்ஸாக மிதிக்கிறனால அவன் நோஸ்லேருந்து பிளட்டு ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட அவன் குத்தவீர் கொலவீரமாக தான் இருந்திருப்பான். தயாங் மிதிக்கிற மிதியிலேவும் அப்படி ப்ரீத் பண்ண முடியாப்புல அவன் அந்த இடத்துல டெட் ஆகுறான். ஸோ தயாங் கையிலையுமே பிளட்டாக தான் இருக்கும். டே, இந்த குப்பையை கிளியர் பண்ணுங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டேவும் போயிட்டு அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணுறான். அப்படியே பிளட்டாக தான் அந்த பிளட்டாக தான் அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஓ கடவுளே, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் வருதோ. அடுத்து என்னடா தலை? வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கான ப்ராஜெக்ட் அவ்வளோதான். ஒரு முக்கியமான மீட்டிங்கு நைட்டு அந்த கிளப்பில் இருக்கு, போகணும். ஓகே. அப்புறம் நான் சொன்ன எல்லாமே கை மாறிடுச்சுல? கண்டிப்பாக எந்த பிசுரும் தட்டாமல் மாறிடுச்சு. ஆனால் தலை வழக்கம் போல் ஒரு கம்ப்ளைண்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட அந்த தயாங்கோட பாடி கார்டு பேசுகிறான். ஓகே இதானே, அதை என் ரூமில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டேவும் அப்படியே அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ இன்னும் தொட்டிக்கும் அவன் அண்டர் கிரவுண்டில் இருந்திருப்பான். இப்போ தான் மேலே அவன் மேன்ஷனுக்கு வரான். ஸோ அந்த ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். அப்படியே அவனுக்கு ஒரு சிரிப்பு. அந்த ரூமில் அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல்லு. என்ன தான் நான் பண்ணாலும் எனக்கு இந்த இடம் ஃபேவரேட். என்னோட ஹாப்பினஸ், என்னோட பில்ஸ்னே சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க இப்போ என் கூட இல்லை. அதை மட்டும்தான் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு வாளை ஃபேஸ் பண்ணி பார்க்குறான். அங்கே தயாங் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, ஐ வில் கம் இன் சூன் பேபி அப்படின்னு சொல்லிட்டேவும் அவன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே உங்கள் ப்ரோலேருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டுருக்கீங்க. மேம், பயமாக இருக்குது. எனக்கு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு செத்துலான்னு தோணுது மேம். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் அழுகிறான். ஷெல்லி, பாரு, தப்பு உன் மேலே இல்லை, புரியுதா? அதை புரிஞ்சுக்கோ. எனக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீ சின்ன பொண்ணு, இதை பண்ணியிருக்கக்கூடாது. உனக்கே தெரியாமல் இதை நீ பண்ணிட்ட, ஓகேயா? இது பெரிய விஷயமே இல்லை. இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். பி ஸ்ட்ராங். எதுக்கு எடுத்தாலும் செத்து போகிறதே ஒரு முடிவுன்னா அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே செத்து தான் போகணும். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதுக்கான முடிவு டெத் இல்லை. இந்த உயிரை கொடுத்தது கடவுள். இந்த உயிர் எப்போ போகணுன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். நீ ஏன் உன் சாவை ஏன் தேடிக்கணும்னு நினைக்கிற? அப்படி தேடுனதுனால உனக்கு ஏதாவது கிடைக்க போதா? நீ செத்துட்டேன்னா யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் உன்னை லவ் பண்ண எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. உன் ஃபேமிலி, உன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் நீ கஷ்டப்படுத்த போறியா? நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த பிரச்சனையை கண்டு நீ பயப்படக்கூடாது. அதை நான் எதிர்த்து தான் நிற்கணும்.
நீ எதிர்த்து ஒரு டைம் நின்றுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியும். புரியுதா? அப்படின்ட்டு நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ அவளும் எஸ்ன்னு ஹெட்டை நாட் பண்ணிக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அவள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கையை டைட்டாக க்ரிப் பண்ணுறான். தட்ஸ் மை ஸ்டூடெண்ட். என் ஸ்டூடெண்ட்னா இப்படி தான் இருக்கணும். ஓகே மேம், நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ஆமாம், அது ஒன்றும் ஏன் தப்பு இல்லைல்ல. அவன் பண்ண தப்ப நான் பண்ணேன்னு நினைக்க முடியும். இதை அவன் பண்ண தப்பு அப்படின்னு அந்த பொண்ணு பேசுகிறா. ஸோ நீங்களும் அந்த பொண்ணும் அந்த சொன்ன கிளப்புக்கு தான் போகிறீங்க. லைக் அது ஒரு ரெட் லைட் ஏரியா மாதிரி இருக்குது. உங்களுக்கே அந்த இடத்த பார்க்க கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே. ஸோ அவளும் உங்களை பார்த்து அந்த இடத்த பார்த்து பயப்படுறா. ஸோ அவள் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே வரா. நீங்களும் அவளை கிராப் பண்ண மாதிரியேவும் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறீங்க. ஸோ அங்கே நிறைய பசங்க பொண்ணுங்க சொல்லிட்டு அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. இல்லை, நான் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இந்த இடத்துல அந்த மாதிரி நடக்கலை. அது சரி ஒன்றும் இல்லை. ஓகே, கொஞ்சம் கோவம். ஏன் இந்த மாதிரி பர்சன்லாம் நீங்கள் நம்புறீங்கன்னு புரியலை. இந்த ஜெனரேஷன் கிட்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்கேன்னு. ஓகே, எவ்ரி திங்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கைப்பிடிச்சிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ அவள் ஒரு ரூம் நம்பர் சொல்கிறா. அந்த ரூம் நம்பரை நாக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அங்கே ஒருத்தன் நக்கலாக உட்காந்துருக்கான். ஸோ அவன் அப்படியே ஷெல்லியை பார்த்ததுமே, பேபி வந்துட்டியா? குட், தட்ஸ் மை பேபி கேர்ள். என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படுறடி. ஓகே, ஒன்றுமே இல்லை. நீ என்னை லவ் பண்ணன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை வராது. கடைசி வரையும் நான் உனக்கு, நீ எனக்கு. ஆமாம், யார் இது புதுசாக இருக்கு அப்படின்ட்டு அவன் உங்களை ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். யூ பர்வர்ட் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அடிக்கிறீங்க. அவன் நக்கெல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டேவும், தப்பு பண்ணிட்டியம்மா, யார் இடத்துல வந்து யார் மேலே கை வைக்கிற? ஏண்டி, உன்னை மட்டும்தானே வர சொன்னேன், எதுக்கு கண்டவளையும் கூப்பிட்டு வந்து? என்ன பேபி, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்குள்ளே எதுக்கு மூணாவதா இவா? பார்க்கவும் நல்லா தான் இருக்கா, சும்மா தக்காளி தரமாரியே. பாய் ஃப்ரெண்டு இருக்கான்னா? இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க, உனக்கு எவனோ பிடிச்சிருக்கோ அவன் கூட இருச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க மேலே ஒரு மாதிரி கை வைக்க வரான். நீங்கள் அப்படியே ஒரு சொல்லட்டு விட்டு அவன் கை பின்னாடி திருப்பிடுறீங்க. ஏய், என்னடி பண்ணுற விரி? மரியாதையா அந்த வீடியோ ஃபுட்டேஜஸை கையில் கொடு. இந்த கையில் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பு. உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். மரியாதையாக கையை விட்டுரு, இல்லைன்னு வச்சுக்கோயேன். ஷெல்லி, உனக்கு கொஞ்சம்தான் நடந்துச்சு, இவளுக்கு இன்னும் அதிகமாக நடக்கும். என்ன யோசிக்கிறீங்க 2 பேரும்? ஷெல்லி சொல்லும், சொல்லு. எனக்கு தெரிஞ்சு உன் மேடம்னு நினைக்கிறேன். சொல்லு பார்ப்போம் உன் மேடம் கிட்ட. என்ன ஃபுட்டேஜை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். ஷெல்லி, அவன் எத்தனை ஃபுட்டேஜஸ் வச்சு ஒன்று மிரட்டினான். அவன் மொபைல் அப்படின்னு ஷெல்லி அழுவுறா. ஸோ நீங்கள் அவன் பேண்ட் பேக்கெட்டில் தான் அவன் மொபைல் இருக்கும். ஸோ அந்த மொபைலை தூக்கி ஷெல்லிக்கிட்ட கொடுக்குறீங்க. ஷெல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறா. ஸோ அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறா. அவன் சிரிச்சிட்டு, செல்லங்களா என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்ன மாதிரி ஒருத்தன் ஃபோட்டோஸை வீடியோஸை ஃபோனில் மட்டும்தான் வச்சுருப்பான்னா, ரொம்ப தப்பிடி செல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் உங்களை பிடிச்சி திருப்பி உங்களை வாலில் பின் பண்ணுறான். நீங்கள் திமிர்றீங்க. ஹே, கையை எடுடா பொறுக்கி ராஸ்கல், உன்னெல்லாம் சுட்டு தள்ளணும். என்னையா சுட்டா? சுடுறதுக்கு எவனாவது பிறந்திருந்தா கூட்டு அடிச்சலாம், சுட்டுக்கலாம். சுட வேணாம், வேணா உனக்கும் சூடாக தான் இருக்குது, எனக்கு தான் சூடாக இருக்குது. சுட்ட வேணா குறைக்கலாமே. டே, இவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு நீங்கள் அவனை தள்ளுறீங்க. ஸோ ஷெல்லிக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா அந்த மொபைலில் மட்டும்தான் எவிடன்ஸ் இருக்குன்னு அவன் நினச்சிருப்பா. மேம், அப்போ உங்ககிட்ட இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கா என்ன? பேபி, அதான் சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுற. கடைசி வரைக்கும் நான் உனக்கு, நீ எனக்கு. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்.
நீ என்னை விட்டு போகணுன்னு நினச்சேன்னு வச்சுக்க, நீ ஊருக்கே ஊருக்கே ஃப்ரீ ஷோ காட்டுவேன் அந்த வீடியோ மூலம். எது வசதி? மேம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு ஷெல்லி அழுவுறா. நீங்கள் அவனோட கையை முறுக்கி விட்டு அப்படியும் ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து அவன் தலையிலே, அவன் ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவன் தலையிலே அடிக்கிறீங்க. அவன் தலையிலேருந்து ரத்தம் சொட்டிகிட்ருக்கு. அவன், டேய் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஷவுட் தான். ஸோ அந்த ரூமுக்குள்ளே அத்தனை பேர் வந்து நிற்கிறானுங்க. நீங்களும் ஷெல்லியும் மட்டும்தான். கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இருப்பானுங்க. ஸோ அந்த கிளப்பே வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய இஷ்யூஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்டீங்க. ஸோ அங்கே இருக்கிற வேறு வேறு டைப்பான பசங்க ப்ளஸ் அடிதடிக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நிற்கிறானுங்க. நீங்கள் கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே பயம். பட் ஷெல்லியை உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளோதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்து திமிரா முறைச்சிட்டு நிற்கிறீங்க. ஏண்டி இவ்வளோ பேர் நிற்கிறோம், கொஞ்சம் கூட உனக்கு நடுங்கலையா? இவளெல்லாம் டேய் பிடிங்கடா அவளை அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். நீங்கண்ணா அப்படியேவும் கிட்ட வந்தீங்க, ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் சத்தம் போட்டு கத்திட்டுருக்கீங்க. ஸோ அவனுங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கானுங்க. சடனாக அப்படியே நெருங்கி வர எல்லார் மேலேயும் டப்பு டப்பு டப்புன்னு ஒரு ஷூட்டிங் சவுண்டு தான். நீங்கள் ஷெல்லியை கவர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு உட்காந்துடுறீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆடலை. அந்த ரூம்குள்ளே இருந்த எல்லாருமே கன் ஷாட்னால் செத்து கிடக்கானுங்க. ஸோ அங்கே கிடக்கிற பாடி கூட ஒருத்தன் துச்சமாக நினச்சிட்டு அந்த பாடி மேலே ஏறி நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியேவும் ஒரு வித கண்ணீர் ப்ளஸ் கோவத்தோடு அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படி சைலண்ட் அவனை பார்த்து முறைச்சி நிற்கிறீங்க. ஒயன் உன்னைத்தான் கேட்குறேன், இங்கே என்ன பண்ணுற ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் ரெண்டையும் கிராப் பண்ணி கேட்குறான். அவன் கண்ணில் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. அவன் கண்ணில் ஒரு பயம் ப்ளஸ் ஒரு ஏக்கம் தெரியுது. அங்கே வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். ஸோ நீங்கள் தயாங்க பார்த்துட்டு திருந்த மாட்டேன், எப்பவும் சரி எப்பவும் சரி திருந்த மாட்டேன் தயாங், தள்ளு, என் மேலே கை வைக்காத, இத்தனை பேரை கொன்னவன் கை என் மேலே வைக்கக்கூடாது, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. பின்னாடி ஷெல்லி நிற்கிறதையும் அவன் நோட் பண்ணுறான். புரிஞ்சிருது அவளுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேய் மார்க்கா சொல்லு தலை, அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேளு, நீ வா. நான் ஏன் உன் கூட வரணும்? உன்னை நம்பி அவளை விட சொல்கிறியா? தள்ளு ஷெல்லி, நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். பட் மேம், அந்த எவிடன்ஸ் இவங்கிட்ட இல்லைன்னு எல்லாருக்கிட்ட இருக்குமா என்ன? எனக்கு பயமாக இருக்கு மேம் அப்படின்ட்டு அவள் அழுவுறா. ஸோ அப்படியே வந்துட்டு அவள் சொல்கிறது தாயாங்கமே கேட்டுட்டு தானே நிற்கிறாரு. ஸோ தாயாங், இந்த பொண்ணோட பிரச்சனைக்கு என்னன்றதை பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணு. ஓகே தலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அந்த பொண்ணோட பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி தந்துடுறானுங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் செல்லியை பிடிச்சி கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. தாயாங் உங்கள் பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கான். ஏய் ராங்கி அப்படின்றான். நீங்கள் திரும்பி அவனை பார்த்து முறைக்கிறீங்க. இன்னொரு டைம் என்ன அப்படி சொல்லாத, அப்படி தாண்டி சொல்லுவேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி, அப்படி தான் சொல்லுவேன். உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை தாயாங். சும்மா இப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத, புரியுதா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கோவம் ப்ளஸ் கவலையோடு அவனை பார்த்து பேசிட்டு போகிறீங்க. அவனும் ஒரு மாதிரி ஏக்கமாக உங்களை பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் ஷெல்லியை கூட்டிகிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஷெல்லி உங்களையே பார்த்துட்ருக்கா. என்ன பார்க்குற மேம்? அப்போ அவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா? இல்லை, எக்ஸ் ஹஸ்பண்ட் மேம். ரொம்ப கூலாக இருக்காரு. ஷெல்லி, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, உனக்கு அவனை பார்த்தா கூலாக தெரியுதா? ஆமாம், இவ்வளோ அழகாக ப்ரொடக்டிவான ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் யாருக்குமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் ரொம்ப லக்கி. அவரோட கண்ணில் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு நினச்சி ஒரு பயம் ஏக்கம். ஷெல்லி, இப்படி தான் அந்த பிளடி பிச்சையும் நம்பி நீ எந்த நிலைமைக்கு வந்து நின்னு தெரியும்ல மேம். அவன் கெட்டவன் தான், பட் அவர் கெட்டவரா எனக்கு தெரியல.
உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா, அவரு உங்கள பத்திரமா பார்த்துப்பாரு. விடமாட்டான்னு மட்டும் தெரியும் மேம். ஸோ, நீங்க தான் எப்பயுமே மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப் மேம். சார்கிட்டயும் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லி குடுக்குடுன்னு இறங்கி அவ வீட்டுக்கு ஓடிடுறா. நீங்க லைட்டா சிரிக்கிறீங்க. ரொம்ப கிரேசியான பொண்ணா இருக்கா. அப்படின்ட்டு நீங்க ஒண்ணுமே சொல்லாம உங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ, அப்படியே ஒரு மிட் நைட் இருக்கும். உங்களால தூங்க முடியல. அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த இடம் ஃபுல்லாக ஃபயராக இருக்குது. உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்குது. உங்கள் கை காலெல்லாம் கட்டி போட்டு இருக்கு. அப்படின்னு நீங்கள் திமிரிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி உங்களை ஒருத்தவங்க தூக்குறாங்க. நீங்கள் அப்படின்னுட்டு இருக்கீங்க. அவங்க அந்த உங்கள் வாயில் இருக்கிற கட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு அவங்க நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு, சாரி சாரி ஓயன், போயிடு போயிடு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்காத, இல்லை நீயும் வா, நம்ம சேர்ந்து போகலாம், நீ இல்லாமல் எப்படி நான் இருக்க முடியும், என்னால் ஏச்சுக்க முடியலடி, என் கூட சேர்ந்து நீயும் சாகணுமா, போவியன் அப்படின்னு அவங்க உங்களை தள்ளி விடுறாங்க. நீங்கள் துடிச்சு பிடிச்சி ஏந்திரிக்கிறீங்க. இல்லை 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 மயு 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 அப்படின்னு நீங்கள் கத்தி அலறீங்க. ஸோ சடனாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு தயங் தான் வந்து நிற்கிறாரு. நீங்கள் மயு 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 காப்பாற்றணும், வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும், வீடு டோரு மயு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயம் ப்ளஸ் அப்படியே ஒரு நர்வஸிங்கில் கத்திட்டு அப்படியே ஏஞ்சி ஓடுறீங்க. ஸோ தாயாங்க உங்களை டைட்டாக கிராப் பண்ணி பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை டேப் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் இல்லை மயு 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 மயுக்கிட்ட போகணும், மயுக்கிட்ட போகணும், என்னை விடுங்க என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு நீங்கள் கத்தி அலறீங்க. ஸோ தாயாங் தான் உங்களை அப்படியே கிராப் பண்ணி பிடிச்சிட்டு அவன் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு உங்களை அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். நீங்கள் கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸ்லாம் போயிட்டு திரும்பியும் அகெயின் அந்த அப்படியே அந்த தூக்கத்துக்கு போயிடுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுப்பீங்க எப்பயுமே. உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குடா. ஸோ தயாங் அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சேடாக உங்களே பார்த்துட்ருக்கா, அவங்க ஹேரை கோம் பண்ணி கொடுத்துட்டு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கினதுக்கப்புறம் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தயாங் திருப்பியும் அந்த ஹால்லே தான் உட்காந்துருக்கான். அவன் கண்ணுமே கலங்குது. பொண்டாட்டி சாரிடி, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, உனக்கு இந்த நிலமை ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியாது, நானும் இதை விட்டேனா கண்டிப்பா நீ கோவப்பட்டு கத்துறத கூட என்னால் கேட்க முடியாத தூரத்துக்கு போயிடுவேண்டி. ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குதுடி, என்ன பண்ணனே தெரியல, எனக்கு நீ மட்டும்தான், உனக்கு நான் மட்டும்தான், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே யோசிக்கிறாரு ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத. ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக ஒரு ஒயிட் கலர் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ஃப்ளவர்ஸ்லாம் கையில் வச்சுட்டு ரொம்ப பிரைட் ஸ்மைலோட நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஒரு பெரியவர் உங்கள் கையை பிடிச்சி போகலாமாம்மா அப்படின்றாரு. ஓகேப்பா அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டேவும் அவர் கைப்பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவரும் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்துட்டு ஒரு பையன் கையில் தராரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே அந்த பையனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை ஹாப்பியாக பார்க்குறான். பொண்டாட்டி ஃபைனலி அப்ரூவ் ஆக போகிற என் பொண்டாட்டியா. தாயா என்னடா பேசுகிற? இது சர்ச்சு, இப்படிலாம் பேசக்கூடாது. இருந்துட்டு போட்டோம், நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறேன்டி, யார் என்ன சொல்லுவா? ஃபாதர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை தம்பி அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்லிவிட்டு அப்படியே ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அச்சோ எப்படிடா அப்படி இருக்க? இப்படி இருக்கனால தான் என்னையே மயக்கிட்டேன். ஆமாம் நீ மட்டும் என்னவா, நீ கூட தான் அப்படியே அழகா வச்சவனு தக்காளி மாதிரி இருக்கனால இந்த ராங்கி மேலே எனக்கு அவ்வளோ காதல். தாயாங் ராங்கின்னு சொல்லாத. ஆமாண்டி பார்க்க மட்டும்தான்டி அழகு, ஆனால் ரவுடி குட்டியாச்சே, அப்போ ராங்கின்னு தானடி சொல்ல முடியும், போடா அப்படின்னு நீங்கள் அவன் செஸ்ஸில் அடிக்கிறீங்க. ஸோ ஃபாதர், எனக்கு நீ கிம் தயாங்கே திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஸோ தயாங்கிட்டையும் கிம் தயாங்கியாகிய நீ மின்மோயனை திருமணம் செய்த கொள்ள சம்மதமா? டபுள் ஓகே ஃபாதர் அப்படின்ட்டு அவன் ரிங் எடுத்து உங்கள் கையில் மாட்டுறான். நீங்களும் க்யூட்டாக சிரிச்சிட்டேவும் அந்த ரிங்கை அவன் கையில் மாட்டுறீங்க. ஸோ ஃபாதரா ஓகே மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இட்ஸ் மேக் எ கிஸ் பிரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தயாங்கு ரொம்ப ஜென்டிலாக உங்களை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ டி, எப்பயுமே உன் கூட இப்படி இருப்பேன், உன்னை விட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் போக மாட்டேன். லவ் யூ டூ தயாங், நானும் எதுக்காகவும் உன்னை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் பேக் போன நிற்பேன், தெரியும் டி போண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி நல்லா சுற்றுறான். ஸோ ஃபாதரா எல்லா செம்மனியும் நடந்து முடிக்குது. ஸோ அப்படியே மிட் நைட் தான். நீங்கள் அப்படியே ஷை மூமெண்ட்டில் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. தயம் உங்களை பார்க்குறான். பொண்டாட்டி ஆ தயம் இல்லடி, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரி. அதுக்கு தாண்டி பண்ணலாமா? முடியாது. ஏய் என்னடி போசுங்கன்னு முடியாதுன்ட்டா? கிட்டத்தட்ட 3 வருஷம் பின்னாடி லோன்னு சுற்றுனேன். பரவாயில்ல, லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. அக்செப்ட் பண்ண ஒரு 1 மந்த்லே கல்யாணமாக ஆயிடுச்சு. 3 வருஷம் உன்னை தூரத்துலேருந்தே ரசித்து எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுடி. இப்போ நீ பொண்டாட்டி ஆகிட்டடி. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும்? அதாண்டி கெஞ்ச வைக்காதடி, காதலுக்கும் கெஞ்ச வச்ச கசாமுசாவுக்கும் கெஞ்ச வைக்காதடி, ப்ளீஸ் டி பொண்டாட்டி அப்படின்னு உங்களை க்யூட்டாக கட்டி பிடிக்கிறான். நீங்கள் அவனை பேக்கப் பண்ணிவிட்டு அவன் ஹேரை கோம் பண்ணி தரீங்க. இதெல்லாம் வேணாண்டி, ப்ளீஸ் டி வாடி அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். தயாங் பயமாக இருக்குடா. எதுடி பயப்படணும்? இல்லை, நீ பேச மட்டும்தான் க்யூட்டாக பண்ணுவ. நீ ஒரு முரட்டு பையன்டா. வலிக்காமல் பண்ணுறேன்டி. வலி இல்லாமல் எங்கடி காதல்? அது மாதிரி தான்டி நம்மளோட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பும். லைட்டாக வலி, ஹை பிச்சில் ஃபீலிங்ஸ் டி. அப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சு. வண்டியா தயங் நிறுத்து, போதும் பாடாத. ஏன்டி பாடுறது என்ன பிடிக்கலையா? அது நீ என்ன டோனில் எதுக்காக பாடுறேன்னு எனக்கு தெரியும். அதான்டி உனக்கும் இருக்குல்ல ஃபீலிங்ஸு, எனக்கும் இருக்குது ஃபீலிங்ஸு. ஸோ வி மேக் ஏ ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு அவன் உங்களை அப்படியே அவன் தள்ளுறான். நீங்களும் கீழே பவுன்ஸ் ஆகி விழுவுறீங்க. ஸோ அப்படியே அவன் ஹோவர் ஆகுறான். ஓகேடா அப்படின்னு இந்த அன்கட் சீனை நம்ம டெல்லியில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் தயாங்க ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நாள் நைட்டு நீங்கள் அப்படி தூங்கிட்டுருக்கீங்க. இல்லை 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 மயோ அப்படின்ட்டு இன்னைக்கு அழுத மாதிரியவோ அழுவுறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னால் மறக்க முடியல தயா, பயமாக இருக்கு. என்னால் நானும் மயோ செத்த அன்னைக்கு நானும் செத்துருக்கணும்ல. நான் மட்டும் ஏன் தயாங்க உயிரோட இருக்கணும்? என்னை விட்டு எல்லாரும் ஏன் போகணும் அப்படின்னு நீங்கள் தயங்க கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரி விடு, அது ஃபேட்டு, எதுவும் பண்ண முடியாதுடி. எனக்கு பிடிக்கல. ஏன் இந்த மாஃபியாஸ்லாம் இப்படி இருக்காங்க? எனக்கு வெறுப்பாக இருக்கு இந்த மாஃபியா ஃபேமிலி அப்படின்னு யோசிக்கும் போதேவும். இவ்வளோ கொடூரமான ஆட்கள் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாஃபியாஸை பற்றி அவ்வளோ வெறுத்து போய் பேசுகிறீங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பா மின் அவருமே ஒரு மாஃபியாவாக தான் இருந்திருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஆப்பனன்ட் கேங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் மாம் டேடை ஷூட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதோடு இல்லாமல் உங்கள் அக்கா மையுவையும் அப்யூஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு நைட் மேரடாக வந்துட்டுருக்கு. லைக் அது உங்களால் மறக்க முடியாத ஒரு நினைவுகள், ஒரு டார்க் நினைவு. ஸோ அதை உங்களால் என்றைக்குமே மறக்க முடியாது. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் அக்கா மையு உங்கள் கை கால் வாயெல்லாம் கட்டி
ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அதில போட்டுட்டா அவங்கள. சொல்ற வரைக்கும் வராதன்ற மாரிலாம் சொல்லியிருப்பா. ஓயன் ப்ளீஸ் வந்துரக்கூடாது செல்லம். அக்கா சொன்னா கேட்பல்ல. நானே வந்து இந்த கட்டெல்லாம் பிரிச்சு விடுவேன். அப்போ வரைக்கும் ஏன் சத்தம் போடக்கூடாது. அக்காவை யாராச்சும் அடிச்சா கூட நீ எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் நீ கத்துவேன்னு. அதனால தான் இப்படி பண்ணுறேன்டி. மன்னிச்சிடு அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்கள தூக்கி அந்த பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே பயந்து பெட்டுக்கடியில் ஒளிஞ்சிருப்பா. ஸோ அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு கேங் வரானுங்க. கிட்டத்தட்ட 5 மெம்பர்ஸ்க்கு மேலே. உங்கள் கண்ணு முன்னாடியே மயுவை கண்ட மாணிக்கு பண்ணி போட்டுட்டு போயிட்டானுங்க. ஸோ மயுவால் சுத்தமாக முடியலை. தத்தி ததும்பி அப்படியே உங்ககிட்ட தான் வரா. அவள் உடம்பெல்லாம் ப்ளட்டு. அவளால் ஏந்திரிக்க கூட முடியலை. அப்படியேவும் அவளோட ஃபுல் இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஸ்ட்ரென்த்தையும் வச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உங்களை வெளியில் எடுத்து போட்டு உங்கள் நெஞ்சோடு அவளை அணைச்சிக்கிட்டு, அயான் அயான் அக்கா 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 என்னக்கா பண்ணாங்க உன்னை? அக்கா அக்கா போகலாம். வேணாக்கா வேணாக்கா. அயான் இந்த இடம் பூரா தீ முடிச்சிருச்சு. நீயாச்சும் உயிரோட இருக்க நடிச்சலாம். உனக்காக தான் இவ்வளோத்தையும் நாங்கள் தாங்கிக்கிட்டோம். நீ யாரையும் நம்பாத. உனக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள நம்பு. மாஃபியான்னு ஒன்று யாரும் சொல்லக்கூடாது. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, உனக்குன்னு ஒரு லைஃப்பை க்ரியேட் பண்ணிக்கோ. ஏன் அக்கா சரி வா 2 பேரும் சேர்ந்து போகலாக்கா. ஏன் என்னால் முடியல. என் வலிக்குது. என் எனக்கு அவ்வளோ தாண்டி நீ தப்பிக்கணும் போ என் அப்படின்னு அவன் உங்கள ரூமை விட்டு தள்ளி விட்டுருப்பா. உங்களாலேயும் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் அந்த ஹவுஸையே தீ வச்சுருப்பானுங்க. நீங்கள் அப்படியே அதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே தயாங்க கட்டி பிடிச்சிட்டு இப்படிலாம் நடந்துச்சு தயாங்க. மயுவை கண்ணு முன்னாடியே அவ்வளோ பேர் என்ன பண்ணானுங்க தெரியுமா? அப்பா அம்மாவை ஷூட் பண்ணி எனக்கு பிடிக்கல. என் அப்பாலாம் கெட்டவர் இல்லை தயாங்க. எனக்கு எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஆனால் அந்த மாஃபியா பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு வெறுக்கிறேன். அந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது. என் குடும்பம் இப்போ எதுவுமே இல்லாமல் ஆனதுக்கு அவங்க தான் காரணம். எனக்கு பிடிக்கல தயாங் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி கத்தி அலறீங்க. தயாங்க உங்களை பேம்பர் பண்ணி நல்லா தூங்க வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவன் ஏஞ்சி வெளியில் வரான். ஸோ அவனை சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. டேய் சொன்னது என்னாச்சு? பஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நீங்கள் ஓகே சொல்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க தயங்கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஓகே இனி எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் மிட் நைட்டில் தான் வைக்கணும், புரியுதா? இனி இந்த சரௌண்டிங்கில் கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அதுவும் எனக்கு தெரியாமல். மார்க்கா புரியுதுல? புரியுது தலை. நீ வரியே பண்ண வேணா, மேடமுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்புறானுங்க. ஆக்சுவலி தயாங்கு ஒரு மாஃபியா தான். பட் உங்களுக்கு தெரியாமல் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா தயாங்கு உங்களை முன்னாடியிலேருந்து தெரியும். லைக் உங்களோட சைல்டுஹுட்லேருந்து தயாங்கு உங்களை தெரியும். பட் உங்களுக்கு தான் தயாங் யாருன்னு தெரியாது. தயாங் உங்கள் அப்பா அம்மா உங்கள் அக்காவை இப்படி பண்ண எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சிருப்பான். ஸோ ஃபைனலாக தான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் லவ்வை ஒரு 3 இயர்ஸாக உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பான். ஒரு கம்பெனியில் தான் தயாங் ஒர்க் பண்ணுறான்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் தயாங் வேறு மாதிரி ஒரு ஆளுன்றது உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஸோ அப்படியே தான் உங்களோட டேஸஸ் ரொம்ப க்யூட் அண்ட் ரொமான்டிக்காக போயிட்டுருக்கோம். ஒன் ஃபைன் டே நீங்கள் ஒரு பெரிய மாலில் தயாங்கும் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஓகேவா? தயாங் என்ன பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லடி, என் பொண்டாட்டி எப்படி எது போட்டாலும் அழகாக இருக்கா. போடாட்டினாலும் தயாங் பப்ளிக் பிளேஸ்டா, கொஞ்சமாவது பார்த்து பேசு. சரி பொண்டாட்டி சரி, சொன்னா சரிதாண்டி அப்படியே சொல்லிட்டு தயாங் உங்ககிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். சட்டனா ஒரு கன்ஷாட்டு. நீங்கள் பயந்துடுறீங்க. தயாங் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டு தயாங் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. தயாங் ஒத்தா ஒண்டாது அப்படின்ட்டு தயாங் உங்களை கேரி பண்ணிவிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிடுறான். ஸோ அந்த கன்ஷாட்லாம் நடக்குது. ஸோ தயாங்க சுற்றி அப்படியே அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு என்னன்னே புரியல.
தயங்க அப்படியே உங்களை கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கான். தயம் தயம் எங்கே போயிடாது, பயமாக இருக்கு தயம். தயங்க யார் தயம் கட்டி பிடிச்சது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இங்கே தான் இருக்கேன். தயம் எங்கே போகிறேன், எங்கே போகிறேன் அப்படின்னு நீங்கள் தயங்க பிடிச்சி கேட்டிருப்பீங்க. தயங்க அப்படியே வந்துட்டு ஏஞ்சி அப்படியே அவன் பேக்கெட்லேருந்து கண்ணை எடுத்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவனுங்களை ஷூட் பண்ணுறான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. டோட்டலாக உங்கள் உலகமே உடஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா தயம் கண்ணெடுத்து ஒருத்தனை ஷூட் பண்ணுறான், அவன் செத்து கீழே விழுறான். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தயங் அப்படியே உங்களை கேரி பண்ணி தூக்கிட்டு போகிறான். பிகாஸ் நீங்கள் அந்த ஷாக்லேருந்து இன்னும் ரெக்கவர் ஆகலை. தயங் அப்படியே கூட்டிகிட்டு போய் உங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டு உங்களோட ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். தொடாத. என்னடி? பொண்ணடி, சொல்கிறது கொஞ்சம் கேளு. என்ன சொல்லணும்? நீயும் அது கேடுகட்ட கும்பலில் ஒருத்தன் சொல்லணுமா? இல்லை என்னை ஏமாத்திட்டு இருந்தேன்னு சொல்லணுமா? இல்லை நீ ஒருத்தன் கொன்னியே அது சொல்லணுமா? ஏய், அவனை கொல்லலை, அவன் நம்மளை கொண்டிருப்பான். அது ஒன்றை எனக்கு நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. இது நான் இல்லாமல் இருக்க முடியாதா? ஆனால் நீ எனக்கு வேண்டாம். பாரு தயம், நீ முன்னாடி எப்படி இருந்தே எதுவும் எனக்கு வேண்டாம் தயம். எனக்கு அந்த மாதிரி தயம் வேணாம். இன்னைக்கு கண்ணெடுத்து ஒருத்தனை ஷூட் பண்ணானே, அவன் வேணவே வேணாம் தயம். இங்கே பாரு தயம், எனக்கு நீ வேணும். வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் தயம். எங்கே போகணுன்னு சொல்கிறோம்? எங்கே போனாலும் எவனாக இருந்தாலும் வருவான், வந்து என்னை போடுவான். போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கட்டா? எவன் வந்து என்னை சாவடிப்பான்னு நான் பயந்துகிட்டே இருக்கட்டா? பாருடி, உனக்கு ஒன்று நான் சொல்லிக்கிறேன். உனக்கு இந்த ஃபீல்டே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பாரு, அங்கிள் மின் செத்தது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ரிவெஞ்ச் நான் பண்ணிட்டேன் உனக்காக. இப்போ கூட நான் உன்னை எதுக்காக என் கூட வச்சிருக்கேன்னா, நீ அங்கிள் மின்னோட பொண்ணு. நான் சாதாரண தயாங் இல்லை, கிம் தயாங், கிம்மோட பையன். கேள்விப்பட்டிருப்பே, த மாஃபியா கிங், அவரோட பையன். புரியுதா? ஒய்யன், உனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எவ்வளோ பெரிய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும்டி. அதனால தான் உங்ககிட்ட வந்து மறைச்சேன். ஆனால் இதை என்னால் விட முடியாது. அப்போ என்னை விட்டு தயம், என்னால் இப்படிப்பட்ட ஆளு கூட இருக்க முடியாது. என்னை விட்டுடு அப்படின்ட்டு நீங்கள் அன்னைக்கு தயங்க விட்டு பிரிஞ்சவங்க தான். ஸோ இன்னும் நீங்கள் தயங்கிட்ட பேசுகிறதில்ல. ஆனால் தயங் உங்களுக்கே தெரியாமல் வீட்டுக்கு வருவான், உங்களை அதிகமாக பார்த்துப்பான். ஐ மீன் அந்த நைட் டைமில். ஏன்னா நீங்கள் ஸ்லீப்பிங் டோசேஜ் அதிகமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா தயங்கு உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணான்றதை உங்களால் நம்ப முடியலை. ப்ளஸ் உங்கள் அக்காவோட இஷ்யூ, ஐ மீன் உங்கள் ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களை ரொம்ப ப்ரெஸ்டேஷன் பண்ணும். உங்களால் நைட்டு தூங்கவே முடியாது. ஸோ நீங்கள் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் நைட் டைமில் இப்படிலாம் நைட் மரனால ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தயங்கு தெரியும். ஸோ அதனால தான் தயங் அவன் உங்கள் வீட்டு சாவியும் அவன் ஸ்பேர் கீலாம் வச்சு உங்களுக்கே தெரியாமல் உங்களை வந்து கவனிச்சுப்பான். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தூக்க விட்டு எழுந்து அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வர்றீங்க. தயங் ஸ்டில் அப்படியே தான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே வந்து அவன் முன்னாடி நிற்கிறீங்க. கையை கட்டிட்டு அவனை பார்த்து மறைச்சிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் உங்களை பார்க்குறான். நீங்களும் அவன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. ஸோ அப்படியே கிச்சன் போகிறீங்க. கிச்சன் போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவன் முன்னாடி வைக்கிறீங்க. அவன் கண்ணீரோடு உங்களை பார்க்குறான். நீங்கள் அகேன் நீ இங்கே வரக்கூடாது, வந்தேன்னு வச்சுக்கோ உன்னை நானே கொன்னுருவேன் தயங். ஏன் தயங் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிற? ஏன்டா என்னை கொன்னுட்ருக்க அப்படின்னு நீங்கள் அவனை பிடிச்சி ஆட்டி கேட்டுட்ருக்கீங்க. நீ தானாடி என் உலகமே, நீ மட்டும்தாண்டி. இப்போ லிட்டில் சாம் அவனும் என் உலகம். உங்கள் ரெண்டு பற்றி விட்டு எங்கடி போக சொல்கிற? பாருடி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. என் செயலியும் கெட்ட வெள்ளடினா கெட்ட எதுவும் பண்ணுற வெள்ளடி. நான் இந்த ஃபீல்டை விட முடியாது. விட்டேன்னு வச்சுக்கோ, நீயும் நானும் மட்டும் இல்லை, குழந்தையும் உயிரோடு இருக்க மாட்டான்டி. புரிஞ்சுக்கோடி
அப்படின்ட்டு அவங்க பெல்லியில் கை வச்சு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் தயங்க பிரிஞ்சு வந்து ஒரு 6 மந்த் கிட்ட தான் ஆக்கியிருக்கோம். நீங்கள் அப்படியே என்ன பேசுனே தெரியாமல் அவனை பார்க்குறீங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னு பார்க்குறியா? என் பொண்டாடிடி, என்ன பண்ணுற பண்ண மாட்ட எல்லாமே எனக்கு தெரியும். நம்ம குழந்தை இருக்குன்னு கூட தெரியும்டி. இது கூட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுவுறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு என்னத்தடா சொல்கிற? இதெல்லாம் எவ்வளோ ஹாப்பியான நியூஸ் தெரியுமா? உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளோ ஏங்க இருக்கான்னு தெரியுமா? பயமாக இருந்துச்சுடா, பயமாக இருந்துருச்சு. எங்க உன்ன மாதிரியே நம்ம குழந்தையும் வந்துட்டா, என்னடா பண்ணுறது? சரிடி சரி, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. இதை நான் விட ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் விட முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாண்டி. என்ன பண்ணணும் சொல்கிறேன்? இன்னைக்கு நீ, நாளைக்கு நம்ம புள்ள, இப்படி எல்லாமே ஃப்யூச்சர் போயிடும்டா தயம். புரிஞ்சுக்கோ தயம், இது வேண்டாம். நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். போகணும் தாண்டி நானும் நினைக்கிறேன். நான் மட்டும் இந்த வாழ்க்கை வேணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதுல? வா, எங்கேயாச்சும் போயிடலாம். நீ, நான், நம்ம குழந்தை அப்படி இருந்துடலாம் தயம். சரிடி, ஆனால் எனக்கு இன்னும் ஒரு 2 மந்த் டைம் கொடு, அது மட்டும் போதும் அப்படின்னு தயாங்க உங்ககிட்ட கேட்குறான். 2 மந்த்துக்கு அப்புறம் என் மாஃபியா தயங்கா வரக்கூடாது. என்னோட தயங்கா மட்டும்தான் வரணும். புரியுதா? அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து கேட்குறீங்க. அவன் ஓகேன்னு ஹெட்டை நாட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். 2 மந்த் தயாங் உங்களை பார்க்கவும் வரல, உங்களை டெய்லி நைட்டு வந்து பார்ப்பான். ஸோ அது கூட பண்ணலை. அப்படியே வந்துட்டு அந்த 2 மந்த் முடியுது. நீங்கள் இப்போது 7 மந்த் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க. ஸோ செக்கப்பில் தான் ஹயன் பேபி க்ரோத்தில் நல்லா இருக்குது. ஓகே டாக்டர், பேபி இப்போல்லாம் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆமாம், இனிமேல் மூவிங் இருக்கும். உனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், பட் டயர்ட்னஸ் நினச்சி நீ எதுக்கும் ஒரி பண்ணக்கூடாது, ஓகேவா? அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் நீ அதிகமாக எடுத்துக்கணும். டேப்லெட்ஸ் இது, ஓகே? நல்ல க்ரோத்திங்காக தான் இருக்கான் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், இந்த டைமும் என்ன உன் ஹஸ்பண்ட் வரலையா? அது வந்து சாரி டாக்டர், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி பொண்டாட்டி, மீட்டிங்கை முடிச்சுட்டு வர்றதுக்கு அப்படின்ட்டு தயங்க வந்து உங்களை பேக்கப் பண்ணுறான். நீங்கள் ஷாக்கடாக தயங்க பார்க்குறீங்க. என்னடி? தயாங், ஃபைனலி இன்றைக்கி தான் ஒய்ஃபோடு வந்திருக்கீங்க. பட் செக்கப்பு முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே டாக்டர். எப்படி குழந்தையும் மம்மியும் ஓகே தானே? எவ்ரி திங்ஸ் ஓகே தயாங் அப்படின்ட்டு அந்த டாக்டர் உங்களையும் தயங்க பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கடாக பார்க்குறீங்க. ஓகே டாக்டர். ஓகே தயாங் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் தயாங் அந்த இடத்த விட்டு வந்துடுறீங்க. தயங்கியே ஷாக்கடாக பார்க்குறீங்க. என்னடி லுக்கு? தயாங், அது நீ தானா? அந்தாண்டி. என்ன பொண்டாட்டி, ரொம்ப தான் யோசிக்கிற. ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இங்கே இருக்க போகிறதில்ல, யூஎஸ் போயிடலாம். அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட. இனி இந்த லைஃபே நமக்கு வேணாம். நீ, நான், நம்ம குட்டி, அவ்வளோதான் நம்ம வேல்டு. தயாங், சீரியஸாக பேசுகிறியா? ஆமாண்டி, உன்னை விட எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு நீயும் குழந்தையும் தான் முக்கியம். நீ கேட்டியே தான் நான் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்களை அப்படியே யூஎஸ் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா தயாங் எங்கே இருக்க அப்படின்னு நீங்கள் தான் ஸ்லீப்பி வாய்ஸில் கூப்பிட்டுருக்கீங்க. தயாங்கும் அப்படியே தயாங் கூட லிட்டில் சாமும் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க 2 பேரும். லிட்டில் சாம் கையில் மில்க்கு, தயாங் கையில் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்துகிட்டு பெட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. குட் மார்னிங் ஸ்வீட் ஆட் அப்படின்னு நீங்கள் உங்கள் பேபி பாயை பார்த்து பேசுகிறீங்க. குட் மார்னிங் மம்மி அப்படின்னு அந்த குட்டியும் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு குட் மார்னிங் குட்டி பாப்பா அப்படின்னு அவன் 2 பேருக்கு முத்தா வச்சுட்டு அப்படியே தயங்க பார்க்குறான். தயாங் ஏக்கமாக உங்களை பார்க்குறான். குட் மார்னிங் தயாங். குட் மார்னிங் டி பொண்டாட்டி. இப்போல்லாம் புருஷன் 2வது பையன் வந்ததுக்கப்புறம்
அதெல்லாம் இல்ல. எனக்கு நீங்க 3 பேரும் முக்கியம். இதோ இவங்களையும் சேர்த்து அப்படின்னு நீங்க உங்க பெல்லைய பாயிண்ட் பண்ணி காட்டுறீங்களா? தயங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள ஹக் பண்ணிட்டு, சரி, சரி பசிக்குதா என்ன? ம் பசிக்குது. ஆனா ஃப்ரெஷ் அப் ஆகணுமே. சரிடி இரு. நான் ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு கூட்டிட்டு வந்து உனக்கு ஃபீட் பண்றேன். தயங் ஆனா நான் சாப்பிட்றேனே. ஏய் டர்ட்டியெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே. அப்படின்னு நீங்க அப்படியே பேபி மாரி இருக்கீங்க. லைக் உங்கள குழந்த மாரி தான் பையன் கேரி பண்ணிப்பான். ஸோ தேஜுன் உங்கள பார்த்து சிரிக்கிறான். "அம்மா நான் குழந்தையா? நீ குழந்தையா?" "ம் ஏன்டா கேட்குற?" "ஏன்னா நான் சமத்தா ஏந்திச்சிட்டு எல்லாமே பண்ணி வந்துட்டேன். நீ என்னன்னா லேட்டா எழுந்திரிக்கிற." "டேய் தேஜுன் அது ஒன்றும் இல்லை. உன் தங்கச்சி என்ன நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்கிறா. கூட உங்க பொண்டாட்டி வேணாண்டி அசிங்கப்படுத்தாதடி." ஆ அந்த பையன் இருக்குல்ல, அப்போ உன் புள்ள வாயாட. சரிடி. டேய் ஓவரா பேசாதடா. கிளம்பு ஸ்கூலுக்கு அப்படின்னு தேஜுவனை அடிச்சு விரட்டுறான். டேடா நீ ரொம்ப மோசம் போ அப்படின்ட்டு அவனும் பேக்லாம் தூக்கி மாட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே தயங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேடா அப்படியே உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இதோட நான் இந்த ஷார்ட்ஸ் இங்கே என் பண்ணுறேன். இப்போல்லாம் ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சுல. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிலேஷன்ஷிப்பை ஒரு பியூரான விஷயமா யோசிங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். நம்ம யாருக்கிட்டயாவது ட்ரூத்தாக இருக்கணும். அதுவும் நம்ம கூட இருக்கிற பார்ட்னர்கிட்ட என்றைக்குமே ட்ரூத்தாக தான் இருக்கணும். ஸோ ஒரு பொய்யை மறைச்சி இன்னொரு பொய் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பாக அது என்னைக்காவது ஒன்றா டோட்டலாக ப்ரோக் ஆகிடும். ஸோ நம்ம தப்பு பண்ணோன்னா நம்ம பார்ட்னர்கிட்ட என்றைக்குமே ஓப்பனாக சொல்லிடுறது எவ்வளவோ பெட்டரான விஷயம். இல்லாட்டினா நம்மளும் சஃபர் ஆவோம், நம்ம பார்ட்னரும் சஃபர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் வச்சுக்காதீங்க. என்னடா பூமரா பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. பட் ரியாலிட்டியில் இப்போ நான் அதிகமாக நடக்கிற விஷயம் அதான். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக இருங்க அவங்கவுங்க பார்ட்னர்ஸ் கிட்ட. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியாகவும் இருக்கலாம், லவ்விங்காகவும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், ஹேண்டில் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவாடா? ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எஃப்எஃப்ல வந்து நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா குட்டி லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மிஸ் லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் யுவர் ஆர்மி.